உங்க அப்பா ஆசைப்பட்டாருன்னு கொஞ்சோண்டு ஊத்தி குத்தோம். பரமான எங்களை அப்பையும் தடுத்துச்சு. நாங்க தான் கேட்காம ஊத்தி குத்துட்டோம். எங்களை திட்டாத இளமதி. ச்சே, உங்களால பரமனை நான் கோச்சுக்கிட்டேன். ஏ ரவுடி, சண்டைக்கோழி வந்திருக்கேன். பேசவியா மாட்டியா? பேசாட்டி போ. உன் மேல கோவப்பட கூட எனக்கு உரிமை கொடுக்கல, அப்படிதானே? எல்லாரும் மனுஷங்க தானே. எல்லா நேரத்திலயும் அவங்க கரெக்டா இருப்பாங்களா? அப்படி எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்களா? ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தப்போ உன் மேல வாசனை அடிச்சது, அதுக்காக உன்னை திட்டிட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? உண்மை தெரிஞ்சதும் என் தப்ப புரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்க தேடி வந்திருக்கேன்ல. இப்பவும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன உன் கால்ல விழணுமா? இப்ப கோவிலுக்கு வருவியா மாட்டியா? பரமா, பதில் பேசுவியா மாட்டியா இப்போ? என்ன இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டு திட்டி மிரட்டினா நீ பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு ஆயிடுமா? சாரி சாரி. எதுக்கு இப்ப நீ என்கிட்ட இப்படி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன இருந்தாலும் உன்னை நான் அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்பி இருக்கணும்ல. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த பாரு, இந்த பரமனுக்கு பேச்சுங்கிறது உயிர் மாதிரி. உங்ககிட்ட கொடுத்த வாக்க எப்படி நான் மீறுவேன்னு நீ நினைக்கலாம்? நீ என்னை நம்பி இருக்கணும்ல. நீ குடிச்சேன்னு சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா நீ என் மேல சந்தேகப்பட்டல்ல, அதுலதான் நான் கொஞ்சம் ஒருங்கி போயிட்டேன். சரி, அதான் நீ மன்னிப்பு கேட்டல்ல, அதுவே போதும். இனிமேட்லாம் அந்த மாதிரி பண்ணாத, சரியா? சரி, இனி எப்பவும் நான் உன்னை திட்ட மாட்டேன். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, சந்தேகப்படாதன்னு சொல்றேன். இந்த பரம பியூர் கோல்டு மாதிரி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி கோல்டெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால பரமனை நம்பு. சரி சரி, கோவிலுக்கு கிளம்பலாம். பரமா ரொம்ப ஓவரா பண்ணாத. அதான் இளமதி இவ்வளவு தூரம் வந்திருக்கல. போடா, கூட்டு போடா. போதும். சரி சரி, ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு. எதுக்கு? ஐயோ, என்ன போன வேகத்துல வந்துட்ட? காக்கா குளியல் குளிச்சிட்டு வந்தியா? ஆமா ஆமா, அப்படியே வச்சுக்கோ. சரி சரி, கோவிலுக்கு கிளம்பலாம். அம்மா, போயிட்டு வரோம். சரிம்மா. வா. வரோமா? சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க.